வணக்கம் நேர்களே. எம்ஜிஆர் அவர்களும் சிவாஜி அவர்களும் சிறந்த நண்பர்களாகவே இருந்தார்கள். அதற்கு உதாரணமாக சொல்லலாம் ஒரு விடயத்தை. நடிகர் திலகம் நடித்த வீரபாண்டிய கட்டபொம்மன் என்ற படத்திற்கு அவர் சிறப்பாக நடித்ததற்காக எகிப்திய நாடு அவருக்கு விருது வழங்கி கௌரவித்தது. அதற்காக அப்போது தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் தலைவராக இருந்தார் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள். வீரபாண்டிய கட்டபொம்மன் படத்திற்கு எகிப்திய நாடு விருது பெற்ற நடிகர் திலகத்திற்கு அவரை பாராட்ட வேண்டும் என்பதற்காக பாராட்டு விழா ஒன்றினை ஏற்பாடு செய்து நடிகர் திலகம் சிவாஜி கணேசனை பாராட்டி கௌரவித்தார். அப்போது நடந்த நெகிழ்வான சம்பவம் என்னவென்றால், மக்கள் திலகம் நடிகர் திலகத்தை கட்டி பிடித்து வாழ்த்து சொன்னதுதான் இங்கே ஹைலைட். இரண்டு திலகங்களும் ஒருவரோடு ஒருவர் நட்பு பாராட்டியே இருந்திருக்கின்றனர். நடிப்பு தொழில், அரசியல் இதை தாண்டி ஒரு மனிதனாக இருவரும் ஒருவரை ஒருவர் மதித்து பாராட்டி மகிழ்ந்து வாழ்ந்திருக்கின்றனர். இந்த ஆளுமைகள் தொழில் வேறு உறவு வேறு என்பதன் இலக்கணம் இவர்கள். ஒரு சிலர் நடிகர் திலகத்தின் நடிப்பை கிண்டல் செய்வது உண்டு, ஓவர் ஆக்டிங் செய்கிறார் என்று. ஆனால் ஒவ்வொரு கதாபாத்திரத்தையும் அவர் ரசித்து கதாபாத்திரமாகவே மாறிவிடுவார் என்பது அந்த ஒரு சிலருக்கு புரியவில்லை போலும். நடிகர் திலகம் புகழ் என்றும் மங்காமல் மறையாமல் இருக்கின்றது என்றால் அவர் தன்னை திரையுலகிற்கு அர்ப்பணித்து கொண்டதுதான். ஒரு முறை ஒரு படத்திற்காக அகண்ட மீசை வைக்க வேண்டும். அந்த மீசை ஒட்டிய பிறகு உணவு வேளை வந்தது. அந்த மீசையை எடுத்துவிட்டு தான் சாப்பிட வேண்டிய சூழ்நிலை. அதை எடுத்தால் மறுபடியும் ஒட்ட வேண்டும் என்று அவர் உணவு அருந்தாமலேயே அந்த சம்பந்தப்பட்ட காட்சியை நடித்துவிட்டு அதன் பிறகே உணவு எடுத்துக்கொண்டாராம். அவருக்கு கொடுக்கப்பட்ட கதாபாத்திரத்திற்காக உடை அலங்காரத்தை 1 மணி நேரத்திற்கு முன்னதாக முடித்து பட ஷூட்டிங் நடக்கின்ற இடத்திற்கு வந்து விடுவாராம். அவ்வளவு தொழில் பக்தி கொண்டவர். இதில் எங்கே இவரை ஓவராக நடிக்கின்றார் என்று சொல்வது? திரையுலக வாழ்க்கையிலும் சரி, சொந்த வாழ்க்கையிலும் சரி, எல்லாம் நேரத்திற்கு நடக்க வேண்டும் என்று ஒழுங்கை கடைபிடித்தவர் சிவாஜி கணேசன் அவர்கள். சிவாஜியின் புகழ் உலகமெங்கும் பரவட்டும். நேர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். பிடித்திருப்பின் மற்றவர்களுக்கு பகிருங்கள். எமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்று கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடை பெறுவது எம் மண்ணின் மகள். வெளிச்சம் தெரிகிறது சேனலுக்காக. நன்றி, வணக்கம்.